வெல்கம் டு Ultramind. இந்த வீடியோவில் புதுசாக இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்க ஒரு பிகினருக்கும் இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்கும் யூஸ் ஆகிற சின்ன சின்ன சென்டென்ஸை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு ஃப்ரெண்டை பார்க்குறோம் இல்லை ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்போ வந்துட்டு நம்ம டைம் ஃபிக்ஸ் பண்ணுறப்ப சொல்லுவோம் இல்லையா, சரி அடுத்த வாரம் பார்க்கலாம் இல்லை வர திங்கக்கிழமை பார்க்கலாம் அப்படின்லாம். இந்த அடுத்த வாரம் பார்க்கலாம் அப்படிங்கிறத see you next week னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ ஒரு விஷயத்தை நம்மளை செய்ய சொல்கிறாங்க இல்லை ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்க சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு கேட்போம் இல்லையா, இதெல்லாம் பண்ணால் அதனால் என்ன பலன் வரும் அப்படின்லாம். இந்த அதனால் என்ன பலன் அப்படிங்கிறத வாட் இஸ் த பெனிஃபிட்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ ஒருத்தவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் வந்துட்டு ஒரு முடிவு எடுக்க போகிறாங்க. சப்போஸ் நம்மக்கிட்ட வந்துட்டு இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்கன்னா அப்போ வந்துட்டு சொல்லுவோம்ல, இன்னொரு தடவை நல்லா யோசிச்சுக்க, எதாக இருந்தாலும் யோசிச்சு பண்ணு அப்படின்லாம். இந்த இன்னொரு தடவை நல்லா யோசிச்சிக்க அப்படிங்கிறத give it a second thoughtனு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே வந்துட்டு அவங்க ஏதாச்சும் ஒரு புதுசாக ஒரு விஷயம் செய்ய போகிறாங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறப்ப சொல்லுவோம் இல்லையா, மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கவலைப்படாத, உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணு அப்படின்லாம். இந்த மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கவலைப்படாத அப்படிங்கிறத டோன்ட் கேர் அபவுட் வாட் அதர்ஸ் சேன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ குரூப்பாக சேர்ந்து ஏதாச்சும் ஒரு விளையாட்டு விளையாண்டுட்ருக்கோம், அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் குரூப்பாக சேர்ந்து ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அப்போ வந்துட்டு சொல்லுவோம்ல, அவளுக்கு ஒரு வாய்ப்பு கூட அவள் விளையாடட்டும் இல்லை அவளுக்கு ஒரு வாய்ப்பு கூட அவள் ஏதாவது பண்ணட்டும் அப்படின்லாம். இந்த அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடு அப்படிங்கிறத give her a chanceனு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ ஒரு ஸ்டடீஸ்லையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயமோ வந்துட்டு நமக்கு சரியாக தெரியல இல்லை நமக்கு ஒழுங்காக வரலை அப்படின்னா அப்போ வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்போம்ல, எனக்கு இதை கொஞ்சம் சொல்லிக்கூடாது, எனக்கு ஒழுங்காக புரிய மாட்டேங்குது அப்படின்லாம். இந்த எனக்கு இதை கொஞ்சம் சொல்லிக்கொடு அப்படிங்கிறத ப்ளீஸ் கைட் மீ ஆன் திஸ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ இந்த மழை காலத்துலலாம் வந்துட்டு அதிகமாக கூலாக எதுவும் சாப்பிடாத அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மழை நேரத்தில் ஐஸ்கிரீம் சாப்பிடாத இல்லை இந்த மழை நேரத்தில் ஜூஸ்லாம் அதிகமாக குடிக்காத அப்படின்லாம். இந்த மழை நேரத்தில் ஐஸ்கிரீம் சாப்பிடாத அப்படிங்கிறத டோன்ட் ஈட் ஐஸ்கிரீம் டியூரிங் ரெய்னி சீசன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ சில நேரம்லாம் வந்துட்டு மழை ஒரு நாள் முழுக்க பெஞ்சிருக்கு அப்படின்னா அப்போ வந்துட்டு சொல்லுவோம்ல, நாள் ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு அப்படின்னு. இந்த நாள் ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு அப்படிங்கிறத இட் வாஸ் ரெய்னிங் த்ரூ அவுட் த டேன்னு சொல்லலாம். லாஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு நம்மக்கிட்ட ஏதாச்சும் ஒரு டவுட் கேட்குறாங்க, நம்ம அதை சொல்லிகிட்டு இருக்கும்போது கேட்போம் இல்லையா, நான் உனக்கு கன்ஃபியூஸ் பண்ணிட்டேனா இல்லை உனக்கு தெளிவாக புரியுதா அப்படின்லாம். இந்த நான் உனக்கு கன்ஃபியூஸ் பண்ணிட்டேனா அப்படிங்கிறத டிட் ஐ கன்ஃபியூஸ் யூன்னு கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். And thanks for watching.